ஆனந்தி, ஏன் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? சரி வா, எழில் உன்கிட்ட ஏதோ பேசணுங்கிறாரு, வா. வா. வரா பாரு. இதோ வந்துட்டா. மாமா சொல்லுங்க மாமா. எழில் மாமாவை பெங்களூர்ல ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டிருக்காங்க. உன்னோட ரிசப்ஷனை மிஸ் பண்ணிட்டு போறோமேன்னு ஃபீல் பண்றாரு. அதுக்காக நீ கோச்சுப்பன்னு நினைக்கிறாரு. பாருங்க, அமைதி ஆயிட்டா. அப்பனா அவ ஃபங்க்ஷன் இல்லாம போறது அவளுக்கு கோவம் தானே? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாளா நீங்க ஜாபுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அன்னைக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆகாம எவ்வளவு போராடினீங்க. எல்லாத்துக்கும் ஆறுதலா அந்த ஜாப் உங்களுக்கு இருக்கும். மனசுல எதையும் குழப்பிக்காம இன்டர்வியூவை நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க மாமா. அப்போ ஓகே, கல்யாண பொண்ணே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். பஸ் புக் பண்ணணும்ல, நீங்க பாருங்க. நானும் என் மொபைல்ல போய் செக் பண்றேன். சரி வா ஆனந்தி, உள்ள வா. கயல், அப்ப நான் கிளம்புறேன். வரமா? சக்சஸ்ஃபுல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வாங்க. கண்டிப்பா. ஆனந்தி கல்யாணத்தோட உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க போகுதுங்கிற ரெட்டிப்பு சந்தோஷத்தோட நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. மாப்ள, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஆனந்தியோட கல்யாண சமயத்துல நீங்க இப்படி கிளம்புறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இருந்தாலும் இது உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்ட முன்னெடுப்புக்கான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சு நீங்களும் என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்கிற திருப்தியோட உங்களை நாங்க வழி அனுப்பி வைக்கிறோம். நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் அத்தை. கயல் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் உறுதுணையாவும் பக்கபலமாவும் இருந்தீங்க. என்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்ததே இல்ல. உங்க எல்லாருக்கும் நான் செய்யணும்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதும் அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். என்ன மாப்ள, நீங்களும் கயல் மாதிரி எங்களை பத்தி யோசிச்சு எங்களுக்கு அதை பண்ண இதை பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் என் தங்கச்சியும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும் மாப்ள. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துருங்க மாப்ள. கண்டிப்பா. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கண்டிப்பா ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். நான் இங்கிருந்து போனாலும் என் நினைப்பு முழுக்க இங்கதான் இருக்கும். ஆனந்தியோட கல்யாணத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயுமே என்னோட பங்கு கண்டிப்பா இருக்கணும். அவ கூட நான் நிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த சமயத்துல இன்டர்வியூ வந்துருச்சு. சரி பரவாயில்ல, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. தேங்க்ஸ் மூர்த்தி. ஆனந்தி, நீ ஒன்னும் கோச்சிக்காத. நீ ரெடி ஆகி ஸ்டேஜ் ஏறதுக்குள்ள நான் வந்துடுவேன். நம்ம ஜாலியா ஒரு ரிசப்ஷனை ஆடி பாடி கொண்டாடுறோம். சரியா? சரி வரேன். கயல், நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பஸ் ஏறிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் எந்த நேரமா இருந்தாலும் நைட் அங்க ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க. உங்க போனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரியா? நான் அங்க ரீச் ஆனதும் கண்டிப்பா கால் பண்றேன். அப்புறம் இந்த இன்டர்வியூ நம்ம லைஃபுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா அமையும்னு நான் நம்புறேன். நிச்சயமா எழில், எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். கிளம்புங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். பாய். பாய் மாப்ள. பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன சொல்ற ஆனந்தி?
ஆமா ஷாலினி, பாலுவோட அண்ணன் கல்யாண மண்டபத்துல யாருக்குமே தெரியாம என்ன கூட்டிட்டு போய் பாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்றாரு.